வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நம்ம ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி பாஸ் வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சைக்கிள்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம தூத்துக்குடி டூவிபுரமில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா செம்ம வைப்பில் இருக்காங்க. என் கூட சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க போல். ஸோ அவங்க கூட சேர்ந்து நல்லா பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து சைக்கிள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். கஷ்டப்பட்ட ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை கொடுத்து அவங்க ஃபேஸில் வந்து வர்ற அந்த எக்ஸ்பிரஷன் ஹாப்பியை பார்க்குறதுல வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கு. ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை நாம் ஏற்படுத்தும்படியாக நல்ல ஒரு நிறுவனத்தின் தலைவர் இந்த வேலையை நமக்கு தந்திருக்கின்றார்கள். விசேஷமாக ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பெனிகளின் ஓனர், அதாவது பெரிய முதலாளி அவர்கள். அவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தும் எங்கள் பள்ளியின் ஏழை பிள்ளைகளை நினைவு கூர்ந்து தேவையுள்ள பிள்ளைகளுக்கு இலவசமாக அவர்களுடைய பயனுக்கென்று சைக்கிள் வழங்குவதற்காக அவர்கள் முன் வந்துள்ளார்கள். இந்த வேளையிலே நாங்கள் அதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பெனிகளின் நிறுவனருக்கு அருமையான பிள்ளைங்கள்லாம் நீங்கள் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்து மிகவும் உயர்ந்த நிலைமையை அடைகிறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். உயர்வான நிலைக்கு போக போக கீழ்நிலையை எட்டி பார்க்குறவங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனரை பார்க்கும்போது உயர்வான நிலைமைக்கு போயிருக்கும் போதும் இந்த ஏழை பிள்ளைகள், தேவையில் உள்ள பிள்ளைகள், பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மிதிவண்டி சைக்கிள் வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைங்க சைக்கிளில் போய் நல்ல பாடங்களை படித்து தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவாங்கங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கி நம்ம ஸ்கூலை தெரிந்தெடுத்து உங்கள் எல்லாருக்கும் சைக்கிள் தர்றதுக்கு முன்னே வந்திருக்காங்க. அதற்காக நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஹாய் ஹாய், என்ன பண்ணுறீங்க? சைக்கிள் செஞ்சுட்ருக்கீங்க. எப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க உங்களுக்கு சைக்கிள் கொடுப்போன்னு? முந்தா நாள். அதனால மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சு பவுடர்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டியோ? ஆஹா, இல்லை இல்லையா? போய் சொல்லாத. உண்மை பார்த்தா இதுக்கு ரெடியாகி நிற்கிற மாதிரில இருக்க உன்னை பார்த்தா. இல்லை. சரி, இதோட ஃபர்ஸ்ட் சைக்கிளா? ஆமாம். சரி, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படியா? உனக்கு எந்த ஏரியா? அண்ணா நகர் 7. அண்ணா நகரா? அப்போ இனிமேல் அண்ணா நகர்லேருந்து சைக்கிளில் தான் இருக்கியா? வீட்டில் சொன்னியா சைக்கிள் கொடுக்க போகிறாங்க? ஆமாம். என்ன சொன்னாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ஆச்சி வந்து இந்த சைக்கிளுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு அடி இடின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணுமா? இந்த மாலை போடுவாங்கல்ல, அப்படி புது பைக்கெலாம் ஓ வாங்க. அப்படி. பூசை போட போகிறீங்க வீட்டுக்கு போய்? சரி. ஓகே, உங்கள் பேர்? விஷ்ணுபிரியா. விஷ்ணுபிரியா. நல்லா படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கேயோ? ஃபோர்த் ரேங்க். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் போக அது கொஞ்சம் திணறுவேன், அதனால் படிக்க முடியும். சரி, ஃபேவரட் சப்ஜெக்ட்? ஃபேவரட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ். ஏன் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷில் தான் நான் நிறைய மார்க் எடுப்பேன். எவ்வளோ மார்க் எடுப்பேன்? 98, 96. 98 எடுப்பியா? ஏன் இங்கிலீஷ் மேலே உனக்கு அவ்வளோ ஈர்ப்பு? நல்லா அதில் படிக்கிறேன், அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கேன். புரிஞ்சு படிப்பா அது? ஏன் நிறைய பேர்லாம் இப்போ இங்கிலீஷ்லாம் தசு புசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேசணும் ஃப்ளூயண்ட்டாக. ஒரு காலையில் கம்மிங் சார், போட்டோ சார், டிக் டிக் சார். இவர் ஹோட்டல் பாட்டம் டு மேலே சார், பாட்டம் டு கீழே சார். என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ். ஸோ ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்ன? ஃப்யூச்சர் ஆம்பிஷன் டாக்டர் ஆகணும். ஓகே, டாக்டர் ஆகி எல்லாருக்கும் இந்த ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும். ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ். ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ். ஓகே. உன்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் சொல்லு. சப்ஜெக்ட் தமிழ். தமிழ் பாட்டு ஏதாவது பாடு. பாரதியார், பாரதிதாசன் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க தெரியுமில்ல? ஆமாம். பாடு ஏதாவது. திருக்குறள் சொல்கிறேன். சொல்லு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதல்ச்சே உலகு. பொருள். ஆதி பகவானே உலகைக்கு முதல். அது போல் என்னன்னு சொல்லி தான் நான் லெட்டர்ஸில் ஃபஸ்ட். சரி, ஓகே. கேட்டு பிடிக்காத சப்ஜெக்ட்? மேக்ஸ். ஏன் மேக்ஸ் பிடிக்கல? அது வந்து சம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மச்சி மச்சி கள்ள சுத்து சுத்து மேக்ஸ் பேக்கெட் போல மாறியாச்சு என் மூளைக்குள்ள
எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை. லாயரா? எதுக்கு லாயர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தங்களுக்கு நியாயமான ஒரு நீதி வழங்கணும். யாரோட இன்ஸ்பிரேஷன் அது? யாரையாவது பார்த்து இவங்க இப்படி பண்ணாங்க அதனால இவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற தாட்டா இல்லை இதனால? இல்லை, நானே எனக்கு ஆகணும். நீனே உனக்குள்ள பண்ணிக்கிட்டது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அப்பாட்ட சொல்லிட்டியா சைக்கிள் கொடுக்க போறாங்கன்னு? என்ன சொன்னாங்க? அப்போ சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அப்பா அக்காவுக்கு தந்துரு. எதுக்கடி பண்றேன்? அக்காவுக்கு இது கூட தர மாட்டியா? பொசுக்குன்னு இப்படி சொல்ல. நீ தருவீல தம்பி? அப்போ உன் சைக்கிள் எடுத்துட்டு போயிடறேன்னு. உனக்கு அது பதிலாக உனக்கு வந்து டியூக்ல பைக் வாங்கி தரேன் சரியா? இல்லை ராயல் புல்லட் வாங்கி தரேன். இப்போ தருவியா உன் சைக்கிள்? எனக்கு வேண்டாம். உனக்கு வந்து அது கொடுத்தாதான் தருவியா நீ? என்ன சரி ஓகே. உங்க கேங்கோட லீடர் யாரு? நீ 7th. நீங்களாம் 5th. ஓகே, இப்போ 5thல உனக்கு சைக்கிள் கிடைச்சிருக்குல்ல? ஆமா. இப்பெல்லாம் வந்து 11ஆம் கிளாஸ் படிச்சா தான் கொடுப்பாங்க. அப்ப 11ஆம் கிளாஸ்ல உனக்கு ஒரு சைக்கிள் கிடைக்கும்ல? ஆமா. அப்ப அதை வச்சு என்ன பண்ணுவ? அதை கொடுத்துருவேன். அதுவும் தம்பிட்ட கொடுத்துருவேன். ஏன் இது ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த சைக்கிள்? ஆமா. ஏன் இந்த சைக்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அழகா இருக்கு, மாடலா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, அப்படியே சூப்பரா போலாம் அப்படின்னு. ஆமா. பார்த்து ஓட்டணும் சரியா? ஸ்பீடாலாம் போக கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ரோட்ல வந்து நிறைய பேர் ஸ்பீடாலாம் வண்டி ஓட்டுறாங்கல்ல, அத பத்தி உங்களோட ஒப்பீனியன்? நம்ம ஓட்ட கூடாது. ஏன்? ஸ்பீடா போனா ஆக்சிடென்ட் ஆயிரும். நிறைய பாதிப்புகள் ஏற்பட, அடுத்த நஷ்டம் நிறைய ஏற்படும். மத்தவங்களுக்கும் நஷ்டம் ஏற்படும். நமக்கு மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கும் நஷ்டம் ஏற்படும். சைக்கிள் உடைஞ்சிரும். சைக்கிள் மட்டும் இல்ல தம்பி, எல்லா வண்டியும் போறாங்கல்ல ஸ்பீடா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம்? ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரெட் கலர்ல சிக்னல் வந்தா என்ன அர்த்தம்? எங்க நிக்கணும்? சரி சரி. எல்லோ கலர்ல கிரீன் கலர்னா இதை யார் சொல்லி கொடுத்தா? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு தெரியும், நீ பிறந்ததுல உனக்கு எல்லாமே தெரியும்ல. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்லோ சைக்கிள் ரேஸ் காம்படிஷன் வைக்க போகிறோம். ஸோ 2 பேட்சாக நம்ம பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வீர மங்கைகள் 4 பேர் நிற்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் இருக்க போது. ரெடி 1 2 3. நீ கிடையாது, காலேஜ் அவுட்டு அவுட்டே. ஹாசினி. ஹாசினி, பானிபூரி ரெடியா? வாமா ஹாசினி, நல்லா இருக்கியா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ரெடி 1 2 3. பசங்கனா பசங்க தான்ப்பா. ஒருத்தர் எதுக்கு வந்து தெரியல, அவன் மட்டும் ஸ்பீடா போயிட்டா. ரைட் அவுட் அவுட். நீனப்பா வின்னு. நீ இன்னும் கஷ்டப்பட வேண்டாம், நீ தான் வின்னு. அங்க எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க. சரி நீங்க எங்க நில்லுங்க. சரி, எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க தம்பி? ரொம்ப பெருமையா இருக்கு. உன் பேரு? ஆல் தி பெஸ்ட். ஓகே மக்களே, இப்போ என் கூட ஒரு பலமான கேங் இருக்கீங்க இல்லையா? எல்லாரும் ஓ போட்டுருங்க. ஸோ இந்த கேங்குக்கு வந்து நாங்கள் இப்போ பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆக்சுவலி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த சைக்கிள் கிடைச்சதுல ஹாப்பி தானே? உங்களோட டே வந்து நாங்கள் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிட்டோமா? ஓகே, அப்போ நீங்களும் ஃபியூச்சரில் இதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? பண்ணுவீங்களா எல்லாரும்? ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது எங்களை கூப்பிடுங்க. நான் ஆங்கர் பண்ண வரேன், கேமராலாம் தூக்கிட்டு நாங்கள் வருவோம். சரியா? பண்ணுறோம் பின்றோம். எஞ்செஞ்சும் ஐஸ்வர்யம், பாய். தேங்க்யூ ஐஸ்வர்யம். நம்ம கேமரா உமனை பார்த்தீங்களா எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. நியூ மெத்தட். கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. என் சொத்து கிட்ட களவாங்க மாட்டீங்கல்ல? எல்லாருக்கும் கூட நடிச்சிங்களா கேட்பாங்களே. கரெக்ட். நடிச்சிங்களாவா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? எங்க ஸ்கூலுக்குலாம் வந்திருக்கீங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. என் பேரு நீ 10 வாட்டி கேட்டுட பாத்துக்கோ. உனக்கு இனிமே கஜினி சூர்யா மாதிரி மண்டையில எழுதி விட்டுருமா?
ஓகே